வர வர என்னன்னே தெரியல. முடி நெறைய கொட்ட ஆரம்பிச்சுருச்சு. ஒர்க் ப்ரெஷர்னால நான் என் முடிய கவனிக்கிறதே விட்டுட்டேன். அதனால முடி ரொம்ப கட்ட ஆரம்பிச்சுருச்சு. இப்படியே விட்டா ஒரு முடியும் இருக்காதுன்னு முடிவு பண்ணி தான், இனிமே ஹேர் கேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவாயிருச்சு. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு பிரைட்லாம் கழட்டிட்டு நல்லா சிக்கு எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு என்னன்னு தெரியல, இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற முடியில வந்துட்டு நெறைய இடத்துல வந்து முடியோட டென்சிட்டியே இல்லாத மாதிரி இருக்கு. சரி அதுக்காக தான் இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த சீரம் வந்து வெறும் ஸ்கேல்ப்ல மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ணணும். நம்மளுக்கு எங்கெல்லாம் முடி இல்லையோ, அத வந்து ரீக்ரோத் பண்றதுக்காக தான் இந்த சீரம். இந்த சீரம் நல்லா அப்ளை பண்ணிட்டு, ஃபுல்லா நல்லா மசாஜ் பண்ணணும். நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறம், நம்மளோட ஹேர் லென்த் வரைக்குமே வந்துட்டு நம்ம நார்மல் ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹேர் ஆயில் வந்து முடி வரைக்கும் தடவி, நல்லா அப்ளை பண்ணணும். இப்ப நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது கர்லி ஹேர் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்டா ரிலேட் ஆகும். ஏன்னா, நம்ம மேல என்ன எண்ணெய் தேய்ச்சாலும் கடைசி நுனியில இருக்கிற இதுல வந்துட்டு எண்ணெயே தேய்க்காத மாதிரியே இருக்கும். அதனால அதுக்கு தனியா நல்லா எண்ணெய் தேய்ச்சுட்டு நல்லா முடிய வந்து பின்னிடணும். பின்னிட்டு உங்களோட முடி இருக்கிற வரைக்கும் நல்லா பின்னிட்டு, ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு மடிச்சு வச்சு கட்டி வச்சிரணும். இது பார்க்குறக்கு கொஞ்சம் அருக்காணி சடை அந்த மாதிரிலாம் இருக்கிறது தான் செய்யும். ஆனா, அப்படியெல்லாம் நம்ம நெனச்சோம்னா நம்ம முடி போயிரும். அதனால இதுதான் பண்ணணும்னு முடிவாயிருச்சு. ஸோ முடி வரைக்கும் நல்லா பின்னி பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணி வச்சுட்டேன். இப்படி பண்ணுனதுக்கப்புறம் நம்ம நார்மலா எப்பவும் போல தூங்க போயிரலாம்.